சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். இது பல தொழில் முனைவோர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு. ஆமா, நிச்சயமா. நீங்க ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். எல்லாமே பக்காவா இருக்கு. ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கறாரு, பேங்க்ஸ் மூலமா பேமெண்ட் பண்றீங்க. எல்லாம் சட்டப்படி நடக்குது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வருது. அதுல உங்க சப்ளையரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. அதுவும் நீங்க பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி தேதியில இருந்தே, அதனால நீங்க எடுத்த ஐடிசி செல்லாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்கு பல பேர் சந்திக்கிற ஒரு நிதர்சனமான பிரச்சனை. இதுல நேர்மையா தொழில் செய்யற வாங்குபவரோட நிலைமை என்ன ஆகுறதுங்கிறது தான் ஒரு பெரிய சட்ட போராட்டமாவே இருக்கு. கரெக்ட். இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சமீபத்துல கல்கத்தா உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது இந்த விஷயத்துல ஒரு தெளிவு கொடுக்குது. வாங்க இத விரிவாகலாம். சரி, முதல்ல இந்த கேஸோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். ஒரு வரி செலுத்துறவருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு இல்லையா? ஆமா, 2019-20 நிதியாண்டு கணக்குகள்ல சில முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லி ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 73 கீழே ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஓகே. அதுல பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கினதுக்கு ஐடிசியை மறுத்தது தான். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ரொம்ப சிம்பிள். அந்த சப்ளையரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அக்டோபர் 12, 2018ல இருந்தே பின்னோக்கி போய், அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ்லி கேன்சல் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. வாங்கினது 2019-20ல, ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனது 2018ல இருந்தே. அப்போ அவங்க பொருள் வாங்கும்போது ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அந்த சப்ளையரோட ஸ்டேட்டஸ் என்னவா இருந்துச்சு? மிக முக்கியமான கேள்வி. அதுதான் இந்த வழக்கின் ஆணிவேர். அவங்க பொருள் வாங்கும்போது அந்த சப்ளையரோட ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல ஆக்டிவ்னு தான் காட்டியிருக்கு. அப்படியா? ஆமா. ஒரு வாங்குபவர் என்ன பண்ணுவார்? போர்ட்டல்ல செக் பண்ணுவார். அது ஆக்டிவா இருந்தா பரிவர்த்தனை செய்வார். இதை தாண்டி அவரால வேற எதுவும் செய்ய முடியாது. சரி, வாங்குபவர் தன் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தார்? அவரால முடிஞ்ச எல்லா ஆதாரத்தையும் சமர்ப்பிச்சார். முறையான டாக்ஸ் இன்வாய்ஸ், இவே பில்ஸ், டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட், இப்படி எல்லாமே. ஓஹோ. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுச்சு. இது ஒரு உண்மையான பரிவர்த்தனை. பொருள் கைமாறி இருக்கு, பணம் போயிருக்கு, அந்த பொருள் தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவ்ளோ ஆதாரம் இருந்தும் வரி அதிகாரி ஐடிசியை மறுத்துட்டார், அப்படிதானே? ஆமா. சப்ளையரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பின்னோக்கி கேன்சல் ஆயிடுச்சுங்கிற அந்த ஒற்றை காரணத்தை மட்டுமே வச்சு வாங்குபவருக்கு ஐடிசி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வட்டி, அபராதத்தோட வரி கட்ட சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. இந்த கேஸ் கல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு போனப்போ என்ன நடந்தது? கோர்ட்டோட பார்வை எப்படி இருந்துச்சு? இங்கதான் சட்டத்தோட நுணுக்கம் வெளிப்படுது. நீதிமன்றம் இந்த முழு வழக்கையும் ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 16 மையமா வச்சு பார்த்தாங்க. பிரிவு 16 அது ஐடிசிக்கான நிபந்தனைகளை சொல்றது தானே? கரெக்ட். ஒருத்தருக்கு ஐடிசி கிடைக்கணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு கோர்ட்டு தெளிவுபடுத்தினாங்க. உங்ககிட்ட சரியான டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும், நீங்க பொருளை வாங்கியிருக்கணும், சப்ளையர் கவர்மெண்ட்க்கு வரிய கட்டியிருக்கணும், அப்புறம் நீங்க உங்க ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிருக்கணும். இந்த கேஸ்ல வாங்குபவர் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பூர்த்தி செஞ்சிருந்தாரா? ஆமா, அதை நிரூபிக்கத்தான் அத்தனை டாக்குமெண்ட்ஸும் கொடுத்திருந்தார். அதனால கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியது. என்ன சொன்னாங்க? சப்ளையரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பின்னோக்கி சென்று ரத்து செய்யப்பட்டதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நேர்மையான ஒரு வாங்குபவரோட உள்ளீட்டு வரிக்கடனை மறுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஆஹா, இது வாங்குபவர்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய நிம்மதி. அப்போ அந்த வரி அதிகாரியோட உத்தரவை கோர்ட்டு ரத்து பண்ணிடுச்சா? ஆமா, அந்த உத்தரவை ரத்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த உத்தரவு ஒரு பேசாத உத்தரவு, அதாவது நான் ஸ்பீக்கிங் ஆர்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்பீக்கிங் ஆர்டர்னா அது என்ன, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன். அதாவது அதிகாரி ஒரு முடிவெடுத்தா அதுக்கான காரணத்தை விளக்கணும். வாங்குபவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன தப்பு, ஏன் அதை ஏத்துக்கலன்னு காரணங்களை சொல்லணும். ஓ, சரி சரி. அப்படி காரணமே சொல்லாம மெஷின் மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல், அதனால ஐடிசி கிடையாதுன்னு ஒரே வரியில உத்தரவு போட்டா அதுதான் பேசாத உத்தரவு.
இது இயற்கை நீதிக்கு எதிரானதுன்னு கோர்ட்டு சுட்டிக்காட்டுச்சு. அப்போ அந்த கேஸ திரும்பவும் விசாரிக்க சொன்னாங்களா? ஆமா, இந்த வழக்க திரும்பவும் விசாரிச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஆய்வு செஞ்சு காரணங்களோட ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்க சொல்லி நீதிமன்றம் அறிவுறுத்துச்சு. ரொம்பவே நியாயமான தீர்ப்பு. சரி, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தொழில் முனைவோருக்கு இந்த தீர்ப்புல இருந்து கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? இதிலிருந்து 3 முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். சொல்லுங்க. 1. ஆவணங்களே உங்கள் கவசம். இதுதான் முதல் பாதுகாப்பு. உங்க ஒவ்வொரு கொள்முதலுக்கும் டாக்ஸ் இன்வாய்ஸ், ஈவே பில், பேங்க் ஸ்டேட்மெண்ட், பொருள் வந்து சேர்ந்ததுக்கான ஆதாரம், இப்படி எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ரொம்ப சரி. ரெண்டாவது, 2. சப்ளையரோட தவறுக்கு நீங்க பொறுப்பாக முடியாது. நீங்க சட்டப்படி செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செஞ்சிருந்தா பிற்காலத்துல உங்க சப்ளையர் பண்ற தப்புக்கு உங்களை பொறுப்பாக்க முடியாதுன்னு இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துது. இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. மூணாவது விஷயம், 3. நியாயமற்ற உத்தரவுகளை எதிர்த்து போராடுங்க. உங்க ஐடிசியை மறுத்து முறையான காரணம் இல்லாம ஒரு ஆர்டர் வந்தா அதை எதிர்த்து சட்டப்படி போராடுறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு வலுவான ஆயுதமா இருக்கு. ஆக இந்த தீர்ப்பு நேர்மையான வரி செலுத்துவோரை பாதுகாக்கிறதுல ஒரு மைல் கல்லுனே சொல்லலாம். நிச்சயமா. ஆனா இந்த தீர்ப்பு வாங்குபவரை பாதுகாத்தாலும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அது என்ன கேள்வி? நேர்மையான வாங்குபவர்கள் ஏன் உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் தங்களை நிரூபிக்க வேண்டியிருக்கு? இதுக்கு மூல காரணமான மோசடி சப்ளையர்களை ஜிஎஸ்டி சிஸ்டம் ஏன் ஆரம்பத்திலே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இது ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி. டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்திருக்கு. ஆமா, இதை எப்படி தொழில்நுட்பத்தோட உதவியோட சரி பண்ணலான்னு கொள்கை வகுப்பாளர்களும் தொழில் சமூகமும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அருமையான ஒரு சிந்தனை. வருமுன் காப்பதுதான் சிறந்தது. சரி, இன்றைய விவாதத்தோட சுருக்கத்தை ஒரு தடவை பாத்துரலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உங்ககிட்ட ஒரு உண்மையான பரிவர்த்தனைக்கான எல்லா ஆதாரங்களும் இருந்துச்சுன்னா, உங்க சப்ளையரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பின்னோக்கி போய் கேன்சல் செய்யப்பட்டிருந்தாலும் உங்க உள்ளீட்டு வரி கடனை, அதாவது ஐடிசிய மறுக்க முடியாது. ஆவணங்களை சரியா பராமரிக்கிறது தான் இதுல முக்கியம். மிகச்சரியா சொன்னீங்க. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 996488686879.